அம்மா என்னோட ஒயிட் ஷர்ட் எங்க காணோம்? அங்கதாப்பா இருக்குது. துவைச்சு அயன் பண்ணி வச்சிருக்கா பாரு ஜனனி. எங்கம்மா காணோம்? பேல் ஒயிட் கிடையாது, பிரைட் ஒயிட். அது காணுமே. என்ன ஒயிட்டாடா? எல்லாம் அங்கதான் இருக்கும் பாரு. நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா என் பென்சில் வாட்ச கூட காணோம். வாட்ச காணுமா? நான் வாட்சே கட்டுறது கிடையாது. அம்மா நீங்க இங்க வாங்க, வந்து எடுத்து கொடுங்க. என்ன பராம்? அம்மா இன்னைக்கு ஃப்ரைடே, நான் ஒயிட் ஷர்ட் போடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. வாஷ் பண்ணாம வச்சிருக்கீங்களா? எப்பா உன் பொண்டாட்டி வந்ததுல இருந்து நான் அந்த பக்கமே வர்றதில்ல. அவதான் எல்லாமே துவைச்சு அழகா அடுக்கி வச்சிருப்பாளே. எங்க போச்சு அது? இதோ இருக்குதே, இந்த வெள்ளை சட்டையா? அது இல்லம்மா, பிரைட் ஒயிட் காட்டன்ல இருக்குமே அது. என் ஸ்ட்ரைப் ஷூவை கூட காணோம். ஷூவெல்லாம் அவதான்ப்பா கழுவி போடுறா. அவன் துணியை துவைக்கிறதே இல்ல. ஆனா எனக்கு வெள்ளை சட்டை துவைச்சு காஞ்சுது, நான் பார்த்தேன். ஆடியிலையும் துணி இல்லையே. எந்த சட்டை கேக்குறேன்னு எனக்கு புரியல. ஜனனிக்கு போன் பண்ணு, அவதான் எங்காவது வச்சிருப்பா. ரூம்ல ஏதாவது பீரோல வச்சிருக்காளா என்னன்னு தெரியலையே. போன் பண்ணி கேளு அவள்கிட்ட. யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம், என்னை பார்த்த பிறகும் ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம். அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு வெம்பு. அம்மா அம்மா அந்த முத்தலகு. அதுகளை பத்தி பேசாத. குடும்பம் அதுக ரோட்ல வந்து கத்துதுக. அம்மா நான் சொல்றது கேளுங்க. அவ பண்ணது தப்புதான், விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. ஆனா உண்மை இருக்குது இல்லம்மா. நானும் அவளை மனசார விரும்புறேன். இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் அவதான் நம்ம வீட்டுக்கு வரப்போறா. அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. டேய் ஐயனாரே, என்ன வயலுக்கு போலையா? என்னது தேவையில்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கிற? அம்மா நீங்க சொல்லுங்க. என் மனசை மாத்த முடியாது. என் மனசுல அவளுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. என் மனசை மாத்தவும் முடியாது. நீங்க சொல்லணும்னு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். அம்மா உங்களதான் கேக்குறேன். என்னப்பா சொல்ற? என்ன சொல்றேனா, அவங்க வீட்டுக்கு போய் பேசலாங்கிறேன். ஏண்டி கனகா, கீரை ஒரு வீட்டுல உள்ள எடுத்து போய் குழம்பு ஆக்கு. முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாரு. மனசுல இடம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க அந்த குடுமி கரைச்சி. இருக்கட்டும், அவளுக்கு தெருவுல போய் 4 வார்த்தை கேட்டாதான் அவளுக்கு சரிப்பட்டு வரும். என் பேர மனச கலைச்சி வச்சிருக்காவ. ஏ கோமதி, எந்திரிச்சு உள்ள போ. அவன் கைனுக்கு போக நேரம் ஆயிடுச்சு பாரு. போய் அவங்க வீட்டை பேசலாம். பேசுனா என்னம்மா இப்படி பேசுறீங்க நீங்க? பேசி அடுத்தது ஆக வேண்டியதா பார்க்க வேண்டியதா? வேணா வெம்பு. என்னம்மா வேணா? வெம்பு, வீட்டுக்கு மூத்த பையன் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உனக்காக ஒருத்தி சமைஞ்சிருக்கிறா. அவ குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அடியா கிறுக்கு பிடிச்சவளே, போய் சமையல பாரடிங்கிற. நீ இப்ப சமைச்சதை பத்தி பேசிட்டு இருக்கிற. கிறுக்கு சிரிக்கி இவளால வந்தது. அழகி பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடியே நிச்சயம் எழுதிருக்கணும். இப்ப காலேஜ் போயிட்டா. காலேஜ் முடிக்கிறோம், கல்யாணத்தை பேசலாம்னு வச்சிருந்தாவோ. அவ காலேஜ் போறதுக்குள்ள இவன் ரூட் அடிச்சுட்டான். ரூட் போட்டு கொடுத்துட்டாளுவோ. ஆயும் அவளும் சேர்ந்து போறேன். அவ தெருவுக்கு போறேன். தெருவுல போய் 4 கேள்வி நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாதான் அவன் சரிப்பட்டு வருவா. எல்லாம் முடிச்சு போட்ட அன்னையோட நினைச்சா அருந்த கயிற மறுபடியும் முடிச்சு போறாளே. பொல்லா சிரிக்கையா இருப்பாளோ உங்களையே. அம்மா நீங்க சொல்லுங்க. அடுத்தவங்க குடும்பம் உறவு அதெல்லாம் அங்க இருக்கட்டும். உங்க மனசுல என்ன இருக்குது அதை சொல்லுங்க. என் மனசுல அவதான் இருக்கிறா, அதை நான் சொல்றேன். உங்க மனசுல என்ன இருக்குது அதை சொல்லுங்க. அதைதான் நான் கேட்கறதுக்கு இருக்கிறேன். மத்தவங்க பேச்சலாம் நான் கேட்கற மாதிரி இல்ல. இன்னைக்கு பேசிட்டு போயிடுவாங்க. என் கூட நாளைக்கு வாழ போறது அழகி சின்ன பொண்ணுமா. அவ வயசு என்ன, என் வயசு என்ன? அழகி சின்ன வயசுல இருந்தே மாமனை கட்டிக்கோன்னு அவளுக்கு ஆசையை உண்டாக்குனது நீங்க. அது நீங்க எல்லாம் பண்ண தப்பு. நீங்க பண்ண தப்புக்கு நான் பலியாடாக முடியாதுல்ல. ஏன் கோமதி, கீரை அவரு வீட்டுக்குற? நான் வேற இந்த முள்ளங்கி பிடிக்கி சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். நீ கீரையை பொரியல் பண்ணலான்னு இருக்கிற. இது ஏதும் நடக்காது போலையே. ஏ கிழவி, கொஞ்ச நேரம் வாய முடுறியா? மூடுறப்பா, என் வாய மூட்டானா? ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த வீட்டு போனேன்னு வச்சுக்கோ, முள்ளங்கி சாம்பாரும் கிடைக்காது, முருங்கை பொரியலும் கிடைக்காது. ஏன்னா அப்படி ஒரு சாப்பாடு அவங்க சாப்பிட்டாலுவோ. எப்ப வீட்டு வாசனை மிதிக்க முடியுதா?
இப்ப பார்த்தாலும் கவிச்சி ஒரே மீன் வாடையும் கருவா வாடையுமா தான் அடிக்குவாங்க. முள்ளங்கி சாம்பார் வாடையா அடிக்குது. இப்ப நீ போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அங்கே உட்கார வச்சுருவாளுவோ. அப்புறம் நீ ஆடிக்கும் அமாவாசைக்கு தான் வந்து முள்ளங்கி சாம்பார் சாப்பிடணும் இந்த அம்மா வீட்டுக்கு வந்து. அம்மா நீ சொல்லுமா, நம்ம போய் ஐயர்கிட்ட கேட்டுட்டு வருவா. இன்னைக்கு நல்ல நாள்ல நம்ம எல்லாம் போய் பேசலாம். பாப்பா வீட்டுல தானே இருக்கிறா, பாப்பா ஒரு வாரம் இங்கதான் இருப்பா. அவ மெட்ராஸ் போறதுக்குள்ள நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பேசிட்டு வரலாம். நீ என்னம்மா சொல்ற? என்ன சொல்றாளா? டேய், அவளுக்கு சாம்பார் வைக்க நேரம் ஆச்சுன்னு சொல்றா. உங்க அப்பா சாப்பாட்டுக்கு வந்துருவான்னு சொல்றா. நான் புடுங்குற முள்ளங்கி காஞ்சி போயிடுன்னு சொல்றேன். கண்டுக்கிறானா பத்தியாவ? அப்படி வந்துட்டு சுட்டுக்காளுவோ. வயல்ல தான் போக்குவரத்து போயிட்டு இருக்குது போலயே. அதான் என் பேர வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். வயல்ல மந்திரிச்சு அடிக்கலாளுவோ. இருக்கட்டும், வைக்கிறோம் அவளுக்கு கச்சேரி. ஐயனாரு, ஏன் முடிவும் ஓ முடிவும் எதுவா வேணா இருக்கட்டும். தங்கச்சி வாழ்க்கைதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு கொடுத்துட்டோம். ஆரம்ப கோணல் மணலா இருந்தா கூட வாழ்க்கை சந்தோஷமா போகுது. அவ பொண்ணு. அப்ப என்னம்மா? என்னப்பா நீ? அவங்க ஆத்தாகாரி கூட்டோட மாப்பிள வேணும்னு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. உன்னை கல்யாணம் பண்ணி நான் உன் வீட்டோட போயிடுவேன்னு பாக்குறியா? நான் எப்படிமா உன்னை விட்டுட்டு போவேன்? நான் எப்படி போவேன்? நீ வந்து பேசு, நாளை மட்டும் குறி. வாடியை கட்டி அவளை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன். அவ அப்படி கிடையாதுமா, நம்ம பேச்ச கேட்டு நடப்பா. அவளே சொல்லி அவ ஆத்தா அப்பனுக்கு புரிய வைப்பா. நான் பேசுறேமா அவகிட்ட. பேசுவா பேசுவா. ஏன் பேச மாட்டா? இந்த குடிமை கரைச்சு குடிமை எனக்கு அறுத்து விடுறேன் பாரு. மனை தீட்டி தான் வச்சிருக்க. என்னைக்கு இருந்தாலும் உத ஒண்ணு. இன்னைக்கு பாரு, அவ குடுமையை அறுத்து நான் சௌரி மிட தைக்கலனா என் பேரு ராசாத்தி இல்ல. கல்யாணம் எல்லாம் உடனே முடிவெடுக்கிறது இல்லப்பா. ஆசைப்பட்டுட்ட. ஆனா அவ குடும்பத்துல போயிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறது? அவ நம்ம உறவு வேணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு வந்து அப்படி நடு ரோட்ல சண்டை போட்டுக்க மாட்டாவோல. அவனை தூரம் வந்து அசிங்கப்படுத்திட்டு போனாவோ. அவ வீட்டு வாசலுக்கு எப்படி? அததான் நான் யோசிக்கிறேன். உறவுக்கு பதில் சொல்லிடுவேன், உனக்கான ஒருத்திக்கும் பதில் சொல்லிடுவேன். ஆனா ஊரே பாக்குமே, அன்னைக்கு நம்ம காரியத்தை போயிட்டு போனாலுவோ, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போனாலுவோ. அவ்வளவு வீட்டு வாசல் போய் தட்டை வச்சுட்டு எப்படி நிக்கிறது? பொண்ணு பெத்தவளவோ அவளுவோ எதை பத்தி யோசிக்கல. என்ன வேணா பண்ணலான்னு அன்னைக்கு பண்ணாலுவோ. எல்லாம் யோசிக்கணும் ஐயனாரு. ஏண்டி மூளை கட்டவளே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு முக்கிய சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்லு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அழகிதான் வீட்டுக்கு போவேன். அழகிதான் இந்த வீட்டுக்கு வரணும். வேற எவ்வளவு இந்த வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, அன்னைக்கே அடிச்சு துரத்திடுவாமா பாத்துக்கோ. அடியே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல? கரெக்டா பேசணும். கரெக்டாவா? அட ஏன்டா என்ன நீ மாட்டி விடுறேனா? மண்டே திரும்பி தடை போட்டுருவேன். மரியாதை நான் சொல்லி கொடுத்தது அழகா பேசுற. அழகாவா? கொஞ்சம் பவுடர் போட்டு வந்துடவா? பவுடரா? உங்களை பாலை கட்டிடுவேன் ஒழுங்கா பேசலனா. இந்த போகுதுடா, ரிங் போகுது. கொஞ்சம் அப்பப்ப எடுத்து கொடுறா. எடுத்து கொடுத்துவா. ஒழுங்கா பேசலாம், மண்டையில எடுத்து போடுவேன். முடிஞ்சது ஜோலி. ஹலோ, சொல்லுங்க. பேசு. ஹலோ மேடம், நாங்க HDFC பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்கோம். கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்க. அது மேடம் லோன் வேணுமா மேடம்? இல்ல அதெல்லாம் வேண்டாம். நானா லோன் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேனே. அது லோன்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அத மறுபடியும் ஓபன் பண்றீங்களான்னு பண்ணேன். மேடம் க்ளோஸ் பண்ணதை ஓபன் பண்றீங்களா? எங்க இருக்காங்க கேளு. மேடம் சொல்லுங்க. மேடம் நீங்க பேசுறது தவறு, ஒழுங்கா சிக்னல் கிடைக்கல. எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? கண்டினியூ. சிக்னல் கிடைக்கலையா? நான் சென்னையில இல்ல, நான் ஊர்ல இருக்கிறேன். நான் பொள்ளாச்சி வந்திருக்கிறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. எங்க சிக்னல் கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். ஏதாவது பேசிட்டே இரு, நான் வாய்ஸ் கேக்குறேன். அவ பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன்டா, அப்புறமா கேட்டுக்கோடா. இல்ல லைவா கேட்கணும். பேசு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். சாப்பிட்டீங்களா கேளு. மேடம் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது. சாப்பிட்டீங்களா மேடம்? இல்ல இன்னும் சாப்பிடல. ரொம்ப ஸ்லோவா கேக்குதா வாய்ஸ்? எனக்கு தோணே இவ்வளவுதான், சாப்பிடல. பாத்தியா, அவ ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னல உன்கிட்ட. அவ ஃபீல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுலடா, நான் வச்சிரேன்டா போனே. பேசுடி, பேசு. எதுக்காக ஊருக்கு போயிருக்கா? எப்ப வருவான்னு கேளு. அதை எப்படா கேக்குறது? கேளு. மேடம் வேற ஏதாவது லோன் உங்களுக்கு தேவைப்படுதா? வேற ஏதாவது லோன் வேணும்னா நீங்க சென்னை வந்துட்டு
டைரக்ட் ஆபீஸ்க்கு வாங்க மேடம். எப்போ வரீங்க மேடம்? இல்ல எனக்கு எதுவும் லோன் வேண்டாம். முன்னாடி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் ஜாப்க்கு எதுவும் போகல. நான் இப்போ வீட்ல தான் இருக்கேன். எனக்கு லோன் தேவைப்படாதே கேளுடி. மேடம். லோன் தேவைப்படாதனாலும் ஒரு வாட்டி நீங்க சென்னை வந்துட்டு ஆபீஸ விசிட் பண்ணுங்க மேடம். ஏன்னா ஆபீஸ்ல உங்களை பார்க்கணுமா. புரியல, என்ன சொல்றீங்க? என்ன மாட்டி விடாதடா, நான் வச்சறேன். எங்கேயோ கத்தி வச்சேன், அவசரத்துக்கு தேவைப்படுன்னு வச்சேன். எங்கன்னு பாக்கவா? ஏன் சாப்பிடலான்னு கேளு. அதெல்லாம் மாட கேட்பாங்க. நான் லோன் ஆபீஸர்டா. ஆபீசரா? இல்ல இப்ப பேசுறேன்ல. ஆபீஸ் விட்டு தூக்கி வெளில போட்டுருவேன், ஆடில இருந்து தூக்கி போட்டுருவேன். கேளு, ஏன் சாப்பிடலான்னு கேளு. மேடம் மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க சாப்பிட நேரமா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ தெரியாம கால் பண்ணிட்டேனா இந்த டைம்ல உங்களுக்கு? இல்லங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. வேற என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்? சாப்பிட்டீங்களாங்கிற டீடைல்ஸ் தான் வேணும். வேற என்ன வேணும்? சரிங்க மேடம், நான் வச்சுறேன் மேடம். வேற எதுவும் இல்லையில மேடம்? பேச சொல்லு. எப்ப சென்னைக்கு வருவாங்கன்னு கேளு. டேய், நான் ஆபீசரிடா. ஆபீசர் அவ சாப்பிட்டது குளிச்சது எல்லாமே கேட்பாங்க. கத்தி எங்கேயோ வச்சிருந்த. மேடம், நீங்க மேரிடா அன்மேரிடா மேடம்? நான் மேரிட் தாங்க. அப்போ ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டீங்களா மேடம்? இன்சூரன்ஸா? அது எதுக்கு? என்னது அது? இன்சூரன்ஸா மேடம்? அது மேடம், நீங்க மேரிட் இல்லையா, குழந்தைங்க நீங்க எல்லாரும் இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்சூரன்ஸ்க்காக அப்படிலாம் பேசாதீங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க போனை வச்சிடுங்க. ஏதோ பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க, நெகட்டிவா பேசாதீங்க. போனை வைக்க சொல்றாடா. போதுண்டா, என்ன விட்டுடா. கத்தி கடிச்சிருச்சு. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். மேடம், அது இல்ல மேடம். உங்க உங்க குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்றேன் மேடம். எது வேணா நடக்கும் இல்லையா? இப்ப நம்மளா இருக்கிறோம், நம்ம வீட்டுல தான் இருப்போம். நம்ம வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல, வண்டியில போவாங்க வருவாங்கல்ல. அப்படி வரும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏங்க, உங்களுக்கு அறிவே இல்லையாங்க? போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுவீங்க. எங்க வீட்டுக்காருக்கு எதுவும் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நானே இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க நான் உங்களுக்கு லோன் கட்டுறது? வைங்க போன. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, சத்தியமா சொல்றேன், இந்த பழத்துக்கு நீ எங்கேயாவது போய் சொல்லுடி, நீ எது சொன்னாலும் நான் கேட்கிற மூட்ல தான் இருக்க. சொல்லு. இந்த பழப்புக்கு நீ பல்லாச்சியா போயிடலாம். இப்படி ஒரு வெக்கம் கட்ட சிரிப்பு உனக்கு தேவையாடா? கேட்டியாடி? அவ என்ன சொன்னா கேட்டியா? நான் இல்லைன்னா அவ இருக்கவே மாட்டாளாம். கேட்டியா? டேய், இப்ப நான் படத்துக்குள்ள மரியாதை ஓடி போயிடாத. எனக்கு கத்தி முன்னாடி கடத்திட்டு வந்து அவகிட்ட நீ பேசி திட்டு வாங்க வைக்கிறியா? எனக்கு மூடே போயிடுச்சு. நான் இன்னைக்கு லீவ் போடுறேன், வீட்டுக்கு போறேன். இல்ல விக்கி அழைச்சிட்டு படம் பார்க்க போறேன். என் மூட அப்செட் பண்ணிட்டல, வேலை பார்க்க முடியாது. போடா. லீவா சாரு? எடுத்துக்கோ. எடுத்துட்டு போறியா? போய்க்கோ. போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துரு. நைட்டு நீ தான் ஆஃபீஸ பாத்துக்கிற. ஏன்னா நான் ஜாலியா இருப்பேன். நைட்டு ஃபுல்லா அவளை நினைச்சிட்டு படுத்திருப்பேன். யாரே, இந்த கருத்த மச்சனை கல்யாணம் பண்றதுக்குள்ள இந்த கதையை முடிச்சுவா போல இந்த அட்மின். நம்மளும் கல்யாணத்தை பண்ணி இந்த கனிமணி இனிமனு போலான்னு பார்த்தா கல்யாணத்தை பண்ணியே வைக்க மாட்டேங்கிறாளே. கேப்போம், என்னன்னு கேப்போம். அண்ணாச்சி, அண்ணாச்சி. நம்ம தலகு என்ன குரல் பலமா இருக்குதே? பழைய பைக்கு வந்து சேரல, இன்னும் அதிகார குரல் கேக்குது. அதிகார குரலா? அதிகார குரலாம் இல்ல அண்ணாச்சி. 5 நாளா சோறு தண்ணியே நம்ம நானே கிடக்குறேன். நான் இங்க உன்னை அதிகாரமா கூப்பிடுறது. சோறு தட்டியா? நீ அதிகமா இருக்கிற? நான் எங்க திங்கிறேன்? நானே மனசு சரியில்லைன்னு உட்காந்துருக்கேன். என் வயிறு தான் எடுத்து படுத்திங்குது. சரிதான், இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? மாப்பிள்ளை வச்சுக்கிறீங்க கூட்டிட்டு போறதுக்கு? வேணாம் முத்தலகு, வாய கிளறாத. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது சரியே. எங்க அம்மா 1/2 கிலோ மிளகா, அப்புறம்
தனியா 1/2 கிலோ கேட்டுச்சு. மிளகா 1/2 கிலோ, தனியா 1/2 கிலோவா? ஆமா, 1/2 கிலோ மிளகா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் தனியா ஒரு 1/2 கிலோ தனித்தனியா எடுத்து வைங்க மிளகாவை. அடியே கிறுக்கச்சி, மிளகா 1/2 கிலோ, தனியா 1/2 கிலோவா? இல்ல மிளகாவே 1/2 கிலோவா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நானே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு இருக்கேன். சுகர் மாத்திரை வேற போடல. இந்த கிறுக்கச்சியா காலையிலே வருவா? அண்ணாச்சி, அதான் சொன்னனே, மிளகா 1/2 கிலோ, அதுக்கப்புறம் தனியா மிளகா 1/2 கிலோ. பம்பர் கட்ட வாயா, காலையில என்னையா வேச்சு விடுற? கட்டு, மிளகா 1/2 கிலோ கட்டு, தனியா மிளகா 1/2 கிலோ கட்டு. அடியே திருட்டு கவனி, இன்னைக்கு அந்த அருவா மண்டையா அறுத்து எனக்கு சவுரி முடி வைக்கலன்னு வச்சுக்கோ. என் பேரு சிலிக்கோன் பட்டி சரோஜா இல்ல. ஏண்டி, குடும்பத்தோட சண்டை என் பிள்ளைக்கு மனசா போட்டு வச்சுக்கிறிய? திருட்டு கலவனியலா நல்லா தின்னுட்டு சுத்திட்டு இருந்தான். இப்ப பேசுறதுக்கே தேவை என் பிள்ளை. அப்படி மயக்க வச்சிருக்கிறேன் நீங்க. இதா பாரு அப்பதா, நான் கடைக்கு வந்தேன். உன் கூட மல்லிகை வரல. உனக்கு மல்லி கட்டணும்னா எங்க வீட்டுக்கு வா. அப்படியே கூறு கட்ட குப்பாயி நான் வருமா உங்க வீட்டுக்கு? அருவாளை வச்சு மண்டே சீவி அந்த மண்டையை ஆத்தாள்கிட்ட கொண்டு கொடுக்குறேன். நீ மண்டே சீவ வரைக்கும் என் கையில கூ பிடிச்சிட்டு இருக்குமா, இல்ல மிளகா வாங்கிட்டு இருக்குமா? எப்பல மிளகா 1/2 கிலோ, தனியா 1/2 கிலோவா? இல்ல மிளகாவே தனியா 1/2 கிலோவா? சொல்லிட்டு சண்டை போட்டுல போனி. உனக்கு நான் கட்டி கொடுக்கலன்னா எனக்கு வியாபாரமே ஓடாது. என்னடி ஊருக்குள்ள என் பிள்ளைய பத்தி அப்படி சொல்லி வச்சிருக்கியா? புள்ள குடிச்சிட்டான்னு சொன்னா புள்ள குடிச்சாட்டம் உன் பேச்ச கட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்து வீட்டு வரமா பேர் நடப்பு. ஒரு டைம் நடக்காதுடி. காத்தாரிட்ட போய் சொல்லு, என் பேரனுக்கு கல்யாணம் அடுத்த வாரமே பண்ண போறேன். என் வீட்டு அழகி இருக்கிறா பாரு, அவளை அவன் மடியில உட்கார வச்சு டெய்லி நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா கிழவிக்கு இவ்வளவு வீணாப்ப ஆகாது. ஊசி இடம் கொடுக்காம நூறு நுழையுமா? எதோ நடந்தது நடந்து போச்சு, இன்னொன்னு ஆயி போச்சு. அதை 2 விட வேண்டியதானே? 2 விட்டா அடுத்தது 3 4. அதை விட்டுட்டு இவகிட்ட மல்லி கட்டி நிற்கிறே. பின்ன பேரனாச்சே, நேத்தி அவ்வளவு தூரம் போனா அதை பத்தி பேசினதுக்கே வாய உடச்சு விட்டுட்டு அன்னைக்கு கோணின வாய்தான் இன்னும் நிமிட மாட்டேங்குது. என் பேர சிங்கண்டி, கருத்த சிங்கம். சிங்கம் எந்த ஊர்ல வேற பறக்குது? இவ்வளவு வயசாச்சு உனக்கு, அது கூட தெரியல? அது சிறுத்த சிறுத்தலா செருப்பத்துல வச்சுக்கோ, வாய தொங்க விட்டுருவேன். இங்க போல பார்த்தா உன் பேர மனசுக்குள்ள நான் தான் இருக்கிறேன். நீ அறுவாள் வச்சு அறுத்து கூட பாரு, அந்த மனசுக்குள்ள நான் தான் உட்காந்துருப்பேன். ஆனா ஒரு காலமும் இன்னொருத்த மனசுல உட்கார முடியாது. அந்த அளவுக்கு நான் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கியா? ஆமா, அவர் மனசுல நான் தான் உட்காந்துருக்கேன். அவர் மனசுல நான் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளவு பேசுறது நடந்துச்சே. அங்க இருந்து வந்து என்ன ஒரு இழுப்பு இழுத்துக்க மாட்டாரு? எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறேன்னு நான் அற விட்டுக்க மாட்டாரு? ஏன் வரல? நல்லா யோசிச்சு பாரு. நீயும் பாத்திரம் வாழ்ந்துருக்கல, அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? என்கிட்ட கல்த முட்டை ஏன் புதுசா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கலன்னு சொல்ற? பாவாடை அவுத்து விட்டுருவேன். ஏன் பாவாடை நீ அவுத்து விடுவியா? நான் ஒரு பாவாடை இல்ல, பாவாடை குள்ளாரே பாவாடை போட்டுருக்கேன். எனக்கு கோமாக்காதடி, சொன்னா செஞ்சு விட்டுருவேன். ஐயோ, காலையில கடை முன்னாடி சண்டை போடாதீங்கம்மா. ஐயோ, அந்த பக்கமா போய் சண்டை போடுங்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற வச்சிருக்கேன், என்னால கத்த கூட முடியல. அந்த பக்கம் போகாம ஐயமோ. இப்போ உன் பாவாடை அவுத்து விடலன்னு வச்சுக்கோ, அறுவாளையில அறுத்து விடுறாரு. அடச்சி, கர்ம கர்மம். பாவாடை தவணைக்குள்ள சுந்தார போட்டு சுத்திட்டு இருக்கியா நீ? இதுக்கு எதுக்கு பொண்ணு மாதிரி ஆக்க உடம்பா பாவாடை தண்ணியை போடணும்? இதே போட்டு சுத்த வேண்டியதானே? கிழவி, நான் பாக்குறது தான் பொம்பளை. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆம்பளை மாதிரி அடிச்சு போட்டுவோம் பாத்துக்கோ. நானும் கோவப்படக்கூடாது, பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப நீ பாவாடை உருவியோ நான் அப்ப சுதாருக்கு மாறிட்டேன், ஆம்பளையா மாறிட்டேன். இப்போ நான் அடிச்சு வெளுத்துக்க போறேன் பாரு. நாம தென்னாடி பாக்குறது தான் பொம்பளை, நிஜத்துல ஆம்பளை. என்னடி இது? பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நிஜத்துல ஆம்பளடி. என்ன நிஜத்துல ஆம்பளடி? ஐயோ ஆத்தா, பெரியாத்தா, ஆத்தா உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற நீ. ஆத்தா, ஊரே பாக்குது பாரு. பாக்கட்டும்டி, நல்லா பாக்கட்டும். இவன் எனக்கு நான் கொலை பண்ண போறேன், அதையும் பாக்கட்டும். கொலை பண்ண பெரியா? அந்த மூக்கு மேல ஒரு கொசு உட்காந்துருக்கு பாரு, அது முதல்ல அடி, அதுக்கப்புறம் கொலையை பண்ணலாம். சின்னப்பனே, வளராத போயிடு. நேத்துக்கு முளைச்ச காலம் அது என்ன பார்த்து கேள்வி கேக்குது. அந்த வாயை உடச்சு வாய்க்கால போடாம விட மாட்டேன். நீ தள்ளி போ அப்படி. ஆத்தா, நான் சொல்றத கேளு. நான் சொன்னா கேப்பல நீ? முத்தலகே, இங்க ரெடி, நீ வாழ வேண்டிய பொண்ணு. இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி சண்டை போட்டேன்னா என்ன நினைப்பாவோ? அதுவும் பல்லு போன கிளவிக்கிட்ட. அக்கா, நீ பேசாம போயிடு, அதுக்கு பல்லுதான் போச்சு. ஆனா எவ்வளவு பேசுது அது? எனக்கு பல்லு இருக்குதுல, என் பல்ல வச்சு அதை கடிச்சாது விட்டுறாடு. நீ தள்ளி போ. இன்னைக்கு ஒண்ணு அடி, இல்ல என் பல்லால ஒரே கடி. பொண்ணு பார்க்காம பாவடை அவுச்சு விட்டுட்டுது. ஏதோ எனக்கு சீதம் நேரம் போட்டதுனால தப்பிச்சேன். இல்ல என்ன ஆகுது? அட கிளவி, இந்த அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிற நீ. இப்ப நீ போறியாடி அடி?
இங்க பாரு அப்பத்தா, ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு உன் பேர பிள்ளைய இவளை விரும்புறாங்க. அவளை நீ நடுரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறது நியாயம் இல்ல. என்னக்கா இருந்தாலும் அவதான் உன் வீட்டுக்கு வர போறா. உன் பேர மனசெல்லாம் மாத்த முடியாது பாத்துக்கோ. அவன் வீட்டுக்கு வந்துட்டானா எங்க தூக்கி மூஞ்ச வச்சுப்ப? ஏதோ அது ரெண்டும் சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டுட்டு நீங்க கட்டி வைப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்குதுவோ. ஏன் ஊர்ல எத்தனை பிள்ளைய ஓடி போதுவோ? வீட்டுக்கு தெரிஞ்சு ஓடி போதுவோ, தெரியாம ஓடி போதுவோ, நான் அநியாயம் பண்ணுதுவோ. இவன் வந்து நேரா உங்ககிட்ட கேக்குதுவோ. பெரிய மனுஷனா இருக்கிறீங்களே, மனசு ஏன் சின்னதா இருக்குது உங்களுக்கு? எங்கடி கிளம்புற? அதான் பாட்டு போட்டுட்டவளே, அப்ப பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு போல. நான் போறேன் வீட்டுக்கு. புளிய ஊற வச்சுட்டு வந்தேன். புளி குழம்பு வச்சு விட்டுட்டு வர்றேன். ஐயா, இந்த பேப்பர்ல போட்டிருக்காங்கல்ல, யாரு? அது திருவிழா அன்னைக்கு இறந்து போனாங்களே, கிணத்து கடவுள. ஆமா, அவங்க வீடு எங்க இருக்குது? இந்த ஊர் தான் போட்டிருக்காங்க. நீ எந்த ஊருமா? நான் வடுகப்பட்டில இருந்து வர்றேன். என்ன விஷயம்? அது அவங்க குடும்பத்தை பார்க்கணும். வடுகப்பட்டில இருந்து வரியா? பத்திரிகையில இருந்து வரையலோ? ஆமா. ஆமா. அவங்க விலாசம் எது? பாலா போனவன். இப்பதான் ஊரே நிம்மதியா இருக்குது. நான் அட்டுலியம் பண்ணிட்டு இருந்தா எழுதுங்க. நான் சொல்றதே எழுதுங்க. பத்திரிகையில இருந்து தான் வந்துக்கிறிய. நான் சொல்றதே எழுதுங்க. நாசமா போறவன். பொண்டு பிள்ளைவோ தனியா வீட்டுல இருக்க முடியாது. எந்த வீட்டுல எல்லாம் பொண்டு பிள்ளைவா இருக்குதுவோ அதுல கரவ வைப்பான். தனியா நடந்து போக முடியாது ரோட்ல. அது வீட்டை வந்து பண்ணி அவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு தெரிஞ்சான். ராசுகுட்டி, அவங்க என்ன கேட்கறாவோ நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? அட இருக்கு தாயி, என் மனசு ஆற மாட்டேங்குது. பத்திரிகையில இருந்து தானே வந்துட்டாவோ வீட்டுக்கு போய் பேட்டி எடுக்கிறதுக்கு. நான் சொல்றதையும் போடட்டும் கண்ணு. நான் என்னன்னு சொல்றேனோ அது அப்படியே போடு. எங்க ஊரே சுத்தமா இருக்குது. 10 நாளா ஊரே சுத்தமா இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். பொண்ணு பிள்ளைவெல்லாம் 10 நாட்ல வீடு வந்து சேருது. பயம் இல்லாம வெளியில போதுவோம், பள்ளிக்கூடம் போதுவோம். யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு பத்திரிகையில போட்டிருக்கீங்க. அது கொலை இல்ல தாயி, கொலை இல்ல, யுத்தம். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடந்த யுத்தம். அதுல நல்லது அந்த கெட்டவனை அழிச்சிட்டு, கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு எங்க ஊருக்குள்ள கெட்ட எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. போடு, நான் சொன்னது எல்லாத்தையும் போடு. அவன் வீட்டு அட்ரஸ் தானே கேட்ட? இதை ஒரு சட்டை போட்டுட்டு வரேன். நானே உன்னை அழைச்சிட்டு போறேன். ஆனா நான் சொன்ன எல்லாத்தையும் அந்த பத்திரிகையில போடணும். இந்த ஊருக்கு விரிவுகாரம் எந்த ஊருக்காரன் கொடுத்தான்னு தெரியல. ஆனா அவன் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும் தாயி, நல்லா இருக்கணும். ஜனனி, நீங்க இந்த பக்கம்? அது அது எங்க ஊர் பக்கங்க? அது அது ஷர்மியா பார்க்க வந்தியா? ஆமா, ஷர்மியா தான் பார்க்க வந்தேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளை திருச்சியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவன் நம்பர் வாங்கிட்டா இல்ல? இல்ல இல்ல, அதான் பார்க்கணும்னு வந்தேன். சாம், நீ எப்படி இருக்க? அன்னைக்கு அக்கா பார்த்தேன், சொன்னாங்க நீ வெளியில வந்துட்டேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? அது நான் உனக்கு நீ என்ன மெசேஜ் பண்ண சொன்னேல. என்ன ஊருக்கு வந்திருக்கிற? ஏதாவது கல்யாணமா? அது அது சும்மாதான் சும்மாதான் வந்தேன். ஷாம், அது அந்த கொலைய நீ பண்ணல, வேற வேற யாரோ தானே. உங்க அக்கா சொன்னாங்க என்கொயரிக்காக உங்களை அழைச்சிட்டு போனாங்கன்னு. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வாங்கி வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல இல்ல, நான் போகணும், ஒர்க் இருக்கு. தனியாவா வந்த? இல்ல, ஆமா, பஸ்ல வந்தேன். ஷாம், அதுக்கப்புறம் டீ ஏதாவது குடிக்கிறியா? பக்கத்துல கடை இருக்குது, டீ வாங்கி தரவா? இல்ல வாங்கிட்டு வரவா? நீ டீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம், எங்கேயும் இல்ல, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். இல்ல, டீ எல்லாம் வேண்டாம். அது ஷாம், அது அக்கா சொன்னாங்க, அக்கா கவலைப்படுறாங்க, நிறைய ஃபீல் பண்றாங்க. உன்னோட லைஃப நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவங்க லைஃப்ல அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க.
பட் இருந்தாலும் நீ நீ ஃபேமிலியா இருந்தா தானே அவங்க ஃபேமிலி கூட அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா என்னன்னு தெரியல. நான் இது உன்னோட பர்சனல். ஜென்ரலா நான் யாரோட பர்சனலையும் தலையிடுறதில்ல. உன் கெரியர் பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அஸ் அ ஃப்ரெண்டா உன் ஃபேமிலி பத்தி பேசவும் கேட்கவும் எனக்கு உரிமை இருக்கு. ஆனா உன் லைஃப், உன் மேரேஜ் எல்லாமே உன்னோட பர்சனல். பட் நான் இப்போ இப்போ எனக்கு அதை கூட கேர் பண்ணணும்னு தோணுது. உன்னோட பர்சனலா கூட இருக்கட்டும், உனக்கு பிடிக்காம கூட இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா உன் மேரேஜ்ல நான் இன்வால்வ் ஆகுவேன். ஏன்னா ஏன்னா அப்ப டீ வேண்டால உனக்கு? நான் போறேன். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்ல சொல்றேன். என் கூட பேசுறதுக்கா இல்ல நான் பேசுறத கேட்கறதுக்கா? ரெண்டுமே வச்சுக்கோ. ஷாம், நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற. ஆனா உன்னோட சந்தோஷம்தான் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னு யோசிச்சு பாரு. உன் குடும்பத்தை சொல்றேன். நீ சந்தோஷமா இருந்தா அவங்க எல்லாம் நிறைய சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும், நான் கூட. கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி என் அன்பான கூடு நீயும் நம்ம சேர்ந்து தொட்ட பூ மரம் மலர் மலரா பொழியும் கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி யாரோ கூடவே வருவார் யாரோ பாதையில் போவார் அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே வெளிச்சம் தந்தவ ஒருத்தி அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ. நீ குடும்பங்கிற குழந்தைங்கிற, நான் உங்ககிட்ட போய் சாரி கேட்டாதான் நம்ம குடும்பமா குழந்தையோட வாழ்வோங்கிற. ஆனா எனக்கு சாரி கேட்க தோணல. ஏன்னா நான் தப்பே பண்ணல. உன்னை அவன் ஹர்ட் பண்ணா, அது உனக்கும் புரியல. என்னால அதை பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்? ஜானு ஜானு நீ ப்ளூரலா இருக்க. நம்ம குடும்பம், நம்ம குழந்தை அந்த மாதிரி யோசிக்கிற. ஆனா நான் எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா? நான் அப்படி யோசிக்கிறேன். நீ மட்டும் என் கூட எப்பவும் எங்கேயும் எல்லா சிச்சுவேஷன்லயும் எனக்காக என் கூட. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னால உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியுது. உனக்கு ஏதாவதுன்னா என்னால அது மாரி எதையும் யோசிக்க முடியல. ஆனா நீ அவங்க கிட்ட சாரி கேட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நம்ம நல்லா இருப்போங்கிற. இருக்கலாம் ஜானு, மேபி நீ சொல்ற மாதிரி கர்மா இருக்கலாம். நான் பண்ண தப்புக்கு எது வேணா நடக்கலாம். நடக்கட்டும், நடக்கும்போது. ஆனா நடக்காமலே கூட போலாம்ல. நீ ஒரு நாளும் ஒரு நிமிஷம் என் கூட தானே இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு தெரியல, நீ என்னை விட்டு போயிட்டா எனக்கு எவ்வளவு வலிக்கும்னு அது கூட உனக்கு தெரியல. அப்போ நீ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஜானு. உனக்கு எனக்கும் நிறைய டிஃபரன்ஸ். இட்ஸ் ஓகே. நான் கம்பல் பண்ணல. உன்னை என்னை பத்தி திங்க் பண்ண, என்னை பத்தி அதிகமா யோசி. எதையும் நான் உன்னை கம்பல் பண்ணல. உன் விருப்பப்படி இரு. ஆனா எனக்காக இருங்கிற, எனக்காக மட்டும் என்னை பத்தி மட்டும் யோசிச்சு. ஏன்னா நான் அப்படித்தானே இருக்கேன். நான் உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன். உனக்கு ஏதாவதுன்னா நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கிறேன். அது தப்பா ரைட்டா, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம தான் நான் பண்றேன். ஏன்னா உன்னை கஷ்டப்படுத்துறது என்னால தாங்க முடியல. புரிஞ்சுக்கொடி. கல்யாணம், ஃபேமிலி, குழந்தை, குடும்பம், அதை இதை பத்தியுமே நான் இவ்வளவு நாள் யோசிச்சதே இல்ல. தெரியல, அது ஏன்னு கூட தெரியல.
நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். எனக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டும்போது கூட நான் எதை பத்தியுமே யோசிக்கல. இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம எடுக்க முடியும் கரெக்டா தப்பா, இப்படி பண்ணலாமா, பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும், நான் எதையுமே யோசிக்கல. அந்த கல்யாணத்துல எனக்கு நீ மட்டும் தான் தெரிஞ்ச. என் கண்ண உன்னை மட்டும் தான் தேடினுச்சு. ஆனா உன் கண்ணுல இப்போ நிறைய கவலை இருந்தது, நிறைய கஷ்டத்தோட இருந்தது. பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல. நான் பண்ணது தப்பா இருந்துக்கலாம், தப்புதான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் கூட தப்பா தோணல. நீ சந்தோஷமானல்ல, நான் உன் கழுத்துல தாலி கட்டும் போது நீ சந்தோஷமா இருந்தில்ல, என்ன நீ நம்பினல்ல, அது போதும் எனக்கு. அப்படிதான் ஃபீல் பண்ண. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன விட்டு போயிட்டா நான் எல்லாம் மாறிடுவேனா? என் குணம் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும்னு நினைக்கிறியா? இல்ல ஜானு, நீ என் கூட இல்லாதப்ப உன் மேல என் கோவம் தான் அதிகமா வருது. அந்த கோவம் வெறுப்பா கூட மாறிடுமோன்னு பயமா இருக்குது. ஆனா அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நானே ஃபீல் பண்றேன். நீ நாம நம்ம ஃபேமிலிங்கிற சர்க்கிள்குள்ள வாழ சொல்ற. நீயும் நானும் நம்ம 2 பேருங்கிற லைன்ல இருக்கலாங்கிற. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு புரியல, நம்ம நம்ம எப்படி, எனக்கு தெரியல ஜானு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்க, ரொம்ப ரொம்ப. ஜானு, நீ சொல்ற எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு நீ நீ மட்டும், உன்னோட பாசம், உன்னோட கேர், உனக்கான உரிமை, உன்னோட சண்டை, கோவம், துக்கம், உன்னோட எல்லாமே எல்லாமே எனக்கு மட்டும். நான் நான் உனக்கு மட்டும், நம்ம 2 பேர் மட்டும். என்னோட யோசனை இது மட்டும்தான். இததான் சுத்திட்டு இருக்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காற்று